நான் வந்து பேச்சுலர்ஸ் ம். பிட்ஸ்ல முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் யுனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளாரிடால படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சாருடைய ஃபோன் நம்பர் எனக்கு இன்டர்நெட்ல கிடைச்சது. ம். புதுசா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஐ குட் கால் ஹிம் அண்ட் டைரக்ட்லி ஸ்பீக் டு ஹிம். ஏதாவது ஒரு ரைட்டிங் சாம்பிள் அனுப்புங்க, ரெஸ்யூமே அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு நான் அனுப்பிச்ச அதே கதை ஆனந்த விகடன்ல பப்ளிஷ் ஆச்சு. விகடன்ல பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு மீட் ஹிம். நான் திரும்பி வந்த உடனே இந்தியாவுக்கு திரும்பி வந்த உடனே அவரை மீட் பண்ணேன். ம். முதல் மீட்டிங்லேயே அவர் எனக்கு வேலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. 8 மாசம் வெயிட் பண்ணேன். எங்க அப்பா வந்து எல்லாத்தையும் திரும்பி போயிடுவான். பையன் யுஎஸ் போய் பிஹெச்டி பண்ண போறான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். நான் போற ஐடியாலாம் இல்ல. மார்ச் 30, 98ல வேலைக்கு கூப்பிட்டாரு. Nice. Almost 7. 27 Yeah. yearsல. And how was that journey feeling? இப்ப தக் லைஃப் வரைக்கும் வந்து நிக்கும்போது, how was that feel? ஃபேன்டாஸ்டிக். படிப்படியா பல ஸ்டேஜஸ்ல ஒர்க் பண்ணின ஒரு சந்தோஷம் இருக்கு. நெறைய படங்கள் பண்ணியிருக்கோம். நெறைய ஏற்ற இறக்கங்கள் பார்த்துருக்கோம். நெறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. நெறைய கத்துக்கிட்டோம். நெறைய வளர்றோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.